ஓடுற? அன்னைக்கு மாந்தோப்புல ஓடி இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல. நீ என்ன சாதாரணமாவா அடிச்ச? நல்ல வெயிட் போட்டு பண்ணி அடிக்கிற மாதிரி இல்ல அடிச்ச. அம்மா தாயே, இனிமே உன் வழிக்கே வரமாட்டேன் நானு. இப்ப தயா தெரியுது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு. என்ன கையில கட்டு? என் குருநாதருக்காக தூது வந்ததுக்கு கிடைச்ச பரிசு. ஐயா ஐயா, நான் அடிச்சதுலயா கை உடைஞ்சிருங்கிற? என்ன ஊரெல்லாம அடி வாங்கிட்டு அலையிறேன். எலும்பு இடம் மாதிரி இருக்குது. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஏய்யா, இவ்வளவு அப்பாவியா இருக்க, நீ ஏன் அந்த அயோக்கியனுக்காக தூது வந்த? என்ன பண்றது, குருவாச்சேன்னு வந்தேன். ஆனா அன்னைக்குன்னு சனியனுக்கு கோபம் வந்து ஓர் ரூபத்துல விளையாண்டுருச்சு. ஆனா சொல்றேன் அஞ்சல, நானும் யார் யார்கிட்டயோ அடி வாங்கியிருக்கிறேன். ஒன்ன மாதிரி ஏடி நாயடியா இருக்குது. ஓஹோ, தூது போறதுதான் தொழிலோ? அப்ப நிறைய இடத்துல அடி வாங்கிருக்கேன்னு சொல்லு. வசூலுக்கு போன இடத்துல எல்லாம் வாங்கியிருக்கிறேன். சரி சரி, என்ன மறந்து போட்ட? வைத்தியத்தை போனேன், தொட்டி எட்டி தொங்க விட்டாரு. ஏதாவது பழங்களும் வாங்கி சாப்பிடு. அஞ்சல, ஒண்ணு நான் புரிஞ்சுக்கவே முடியலையே. அப்ப நாளைக்கு அடிச்சுட்டு நாளை கழிச்சு 10 ரூபா தருவியா? அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். அது வேண்டாம். நீ மதுரை வீர படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. அதுல எம்ஜிஆர் சீக்கா கிடக்குறப்ப பானுமதிக்கு மனசு கேட்டுச்சா? அடே, நீ அங்க போயிட்டியா? அஞ்சல, அடிச்சாச்சு. அணைக்கிறது எப்ப? வேண்டாம். பிரியாணம், நீ அடி வாங்கினது வீண் போலடா. முருகா, என் வாழ்க்கை உனக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஆயிடுச்சுல. எந்த பொண்ணுக்குமே ஏற்படக்கூடாது துன்பத்தை கொடுத்த. இப்போ எனக்கு தகுதியே இல்லாத இன்பத்தை காட்டுறேன். எதுவா இருந்தாலும் சரி, என் நிம்மதி பறிச்சிடாத. ஐயோ வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் பரவாயில்ல. என்னமோ ஐயா, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அன்னைக்கு மாத்திரம் நீங்க இல்லைன்னா சாந்தாவோட கதி என்ன இருக்குன்னு சொல்லவே தெரியலீங்க. இது எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி சொல்றது? உண்மையா எத்தனை வாட்டி வேணா திருப்பி திருப்பி சொல்லாங்க. வேலு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஐயா உட்காருங்க. வாங்க, போயிட்டே பேசுவோம். கடையில பையன் இல்ல. ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே, கடை பாத்துங்க. அண்ணன் ஐயாவோட போயிட்டு. என்னையா இன்னும் கால் உந்தி உந்தி நடக்கிறியா? பரவாயில்ல, சரியா போச்சு. ஐயா, நான் இன்னும் இந்த பயவுல பாக்கலீங்க. பார்த்தேன்னா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். வேலு, இல்லைங்க, தூக்கு போனாலும் பரவாயில்லைங்க. வேலு, சரிங்க. நீங்க ஃபேமிலி மேன், அப்படியெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. ஆமையா, பழக்கம் அப்படி ஆகி போச்சு. ஐயா என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. சொல்றேன், ஆனா கோபப்படக்கூடாது. என்னங்க, எனக்கு என்ன தராதரம் தெரியாதா? பாக்குற விட்டு எல்லாமா கோச்சுப்பேன். நான் என்ன அம்பிட்டு முரட்டனா? சொல்லுங்கய்யா. நான் சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். தப்புன்னா மன்னிக்கணும். நான் ஐயோ, நீ நெசமா பின்ன பொய்யா சொல்ல போறியா? ஒரு பீடி பிடிச்சுக்கிறேங்க. எனக்கு சந்தோஷம் வந்தாலும் பீடி பிடிப்பேன், துக்கம் வந்தாலும் பீடி பிடிப்பேன். நீங்க பிடிக்கிறீங்களா? நீங்க பிடிக்க மாட்டீங்க. நல்லவங்க. சாந்தா என்ன சொன்னா? நான் சொன்னேன், ஆனா பதிலே சொல்லல. நான் பாத்துக்கிறேன். என்னது காலையில? இன்னும் ராத்திரி நினைப்பா? அண்ணன் பார்த்தா என் மேல கோவிச்சுக்கு போறாருமா. எதுக்கு? அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கே. உங்க அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. எங்க அண்ணன் தான்.
எனக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் இந்த தேவகி கிடைச்சிருக்கேன்னு பொறாமைப்படுவார். உங்க அண்ணனா? அவர் எங்க இருக்காரு? இங்கதான். நான் பார்த்தது இல்லையே. ஏண்டி போய் சொல்றேன்? எத்தனை நாளைக்கு எங்கிட்ட மறக்க முடியும்? ஏய், என்னைக்கு இருந்தாலும் நாங்க ரெண்டு தாண்டி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இன்னும் என்னென்னமோ பேசுற. நடிக்காதடி. ஸ்டேஷன் மாஸ்டர் உங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாராம். அவர் என்ன சொன்னாரா? நான் சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்க துடிக்கிறேன், அது சாந்தாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாரா. என்னடி பேச மாட்டேன்றே? என்ன யோசனை? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னா? அவசரப்படாத தேவகி. ஏ, எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏண்டி? எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏண்டி இவள தேவகி, என்னங்க? நான் சொன்னேன்னு சாந்தாவோட பேசினியா? அவளுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாங்க? கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஏண்டி மோர கட்ட, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நீயும் சேர்ந்து தாளம் போட்டுட்டு இருக்க. பெரிய பொம்பளை லட்சமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவே, சாயங்காலம் வருவேன். என்ன சாந்தா, வேலை என்ன திட்டுச்சா? இல்லையே. வேற தேவைக்கு ஏதாவது சொன்னாளா? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? முகத்துல அந்த சிரிப்பையும் கலகலப்பையும் காணுமே. சே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ சொன்னா நாங்க நம்பணுமா? ஆமா, அஞ்சலி எங்க காணோம்? அஞ்சலியா? அவ எங்க வேலைக்கு வர இப்போ? இனிமே வேலைக்கு வருவாளோ என்னவோ சந்தேகமா இருக்கு. ஏ, அவளுக்கு காதலை சந்திக்கிறதுக்கே நேரம் இல்ல. அட, காதலனா? யாருக்கு அது? அதுதான் கோடாங்கோட இருப்பான ஒருத்தன், திருஞானமோ தெருஞானம். அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு உடுக்கடிக்க வேண்டியதா? சாப்பிடு. போதுங்க. உடம்புல வலு வேண்டாம். என் உழவு பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, அதையே இப்ப ஞாபகப்படுத்துற. இப்ப நினைச்சாலும் வேர்க்குது. அது சரி, காசுல காசுலன்னு என்கிட்ட வாங்கிட்டு போவீங்க, இதெல்லாம் வாங்குறதுக்கு மட்டும் ஏது காசு? என் கூட அங்க ஊரை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறாரு, நான் அவரை ஏமாத்தி பணத்தை பிடிக்கிட்டு வரேன். ஏமாத்தியா? எனக்கு டீ குடிக்க ஒரு 4 நாள் குடியானா இல்லங்கிறாரு. அஞ்சலிக்கு அல்வா வாங்கி கொடுத்தா உன் மேல ஆசை வரும்னு சொன்னேன். 10 10 தாராரு. உனக்கு நான் பலகாரமா வாங்கி தரேன். அந்த காசுல வாங்கினதா? இந்த மாதிரி அஞ்சல, ஒரு நல்லவனை ஏமாத்தினா அது பாவம், கெட்டவனை ஏமாத்தாம இருந்தா அது பெரிய பாவம். அது சரி, திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நான் தானே பலகாரம் எல்லாம் வாங்கி கொடுத்தேன், என்ன கட்டிக்கன்னு கேட்டா நான் என்ன பண்றதான்? அதுக்கு தானே உடம்ப தேத்திக்கங்கிறேன். அன்னைக்கு தூது வந்த அன்னைக்கு எனக்கு கொடுத்தியே, அத அவனுக்கு கொடுக்கறதுக்கு. சாப்பிடு சாப்பிடு. ஐயோ, யார வர மாதிரி இருக்கு. பலகாரம் சாப்பிடுறியா? சரி சரி, சாப்பிட்ட அப்புறம். ஆமா, இது யாருக்கு துண்டு? துண்டு துண்டு என்னடா? நீ திண்டு போட்டு நான் எப்பவும் பார்த்தது இல்ல. இப்ப பாரு, குளிக்கிறது வந்தேன். வீடு கூட உண்டு. வச்சுட்டு போயிட்டாரா? யாரு யாரு யார்? சமாளிக்க முடியாத அஞ்சலி.